பார்த்து வந்ததுன்னா அதுக்கு வேறு அவார்டு இல்லை. I still remember when I was in 11th standard. How many of the people here have done SSLC, 11th standard? Some of us. Okay, so you know we all passed 11th standard. Ours was the last set. இப்போ எங்கள் ஸ்கூலில் எனக்கு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்னு அவார்ட் கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கு கமல் என்ன சொன்னார்னா, ஐ திங்க் த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன் இன் த ஸ்கூல் வாஸ் யூ கோயிங் அவுட். ஸோ அதனால you shouldn't take award seriously because so many people look at it from a different point of view. But thank you so much for giving me an award as a philanthropist. See, you are a person, whoever you are, that's made when you're growing up. Okay, the profession you take up will not change you. Padma is here. Music will not change you as a person. உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க, உங்கள் டீச்சர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அப்படி தான் நீங்கள் வளர்த்துருக்கீங்க. உங்கள் ப்ரொஃபஷன் சார்ட் அக்கௌண்டண்டாக இருக்கிறதுனால, நம்பர்ஸ்லாம் தெரியறதுனால, உங்களோட குவாலிட்டியோ இல்லை டாக்டராக இருக்கிறதுனால மாறாது. ஸோ ஐ க்ரூ அப் இன் அ ஸ்மால் வில்லேஜ் லுக்கிங் அட் புவர் பீப்புள் அண்ட் ஆர்டினரி பீப்புள், பட் வித் கிரேட் ரிச் ஹியூமன் எலிமெண்ட்ஸ் இருந்தது, ஹியூமன் வேல்யூஸ் இருந்தது. ஸோ ஐ ஆல்வேஸ் அட்மையர்ட் தட் how to be happy even if you have nothing. And today we have everything and we are searching for happiness and high, to go high on some substances and things like that. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சின்ன கிராமத்தில் இருந்ததுனால, because I grew up in a small village, I saw true happiness which did not need luxury or richness or even success. They lived a very, very pure life. So when I see people who need support, I'm giving what my villagers gave to each other. அவ்வளோதான். We're all a community, we have to be there for each other. That's what I'm doing. So it's not because I'm from the films that I'm helping people. As a human being, we want to support people because people are supporting me. Isn't it? All of us are supported by somebody. So what is the big thing about saying that I'm supporting so many? So many people supported me. Today I'm trying to support people. That's what I wanted to tell you. Beautiful, beautifully said. But thank you, and keep continuing to do what you do and keep giving back to the good evening, ladies and gentlemen and honorable guests. I'm so honored to be here tonight and very much grateful to receiving this award, this prestigious award. Realistic Award 2024 Face of the Year, right? So I'm coming from different state, West Bengal, different culture, Bengali culture, and my mother tongue is Bengali. So coming from different state and working here in Tamil industry is my dream. I'm fulfilling my dreams. So I'm so glad to work here. Such a nice people, nice industry. Thank you all. Thank you so much. Love you. முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் நான் அப்படியே ஒரு பயணம் போயிட்டே இருக்கேன். அதனால் எதுவுமே எனக்கு கஷ்டமாகவே தெரியல. ஏன்னா எந்த தொழிலை நாம் எடுக்கிறோமோ அந்த தொழிலை முதல்ல லவ் பண்ணணும். நான் சிவாஜி அண்ணன் அவர்கள் சொன்னார், உன்னுடைய ப்ரொஃபஷ்னலை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அதை நம்ம இங்கிலீஷில் லவ்னு சொல்கிறோம், அன்புன்னு சொல்லுறோம், என்ன வேணால் சொல்லலாம். அப்போ தான் நம்மளால் அந்த ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டு, ஒரு டெடிக்கேஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது எந்த தொழிலை விட சமையலாக இருக்கட்டும், இவ்வளோ பேரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபஷ்னலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோடலாம் சேர்ந்து நானும் இன்றைக்கி இந்த
பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயம் நடக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு இன்னும் நிறைய அதனால சினிமா இண்டஸ்ட்ரியில் நான்லாம் வந்து ரொம்ப குழந்தை சரியாக கூட எனக்கு பேச தெரியல. பட் எங்கள் மதர் ஃபாதர் எல்லாம் வந்து யாரும் ஆசைப்பட்டு செய்யல. ஆக்சிடென்ட் ஏதோ இது பார்த்து வந்து ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க, பார்த்தாங்க தான் கொடுத்தாங்க. சரி நல்லா இருக்குது. ஸ்கூலுக்கு போட்டு போனால் வேண்டாம், இந்த சினிமாவே ஆக்ட் பண்ணுற ஸ்கூல்லே வேண்டாம். நிஜமாவே ஸ்கூலில் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ப்ரைவேட்டாக படித்து ப்ரைவேட்டாக அந்த இது எஜுகேஷன் வந்து ஜென்ரல் நாலேஜ் தான் எனக்கு. அப்படி வந்த பயணம் தான். அதனால் அப்படி போயிட்டே ஒரு பரதநாட்டியம் டான்ஸரு, ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, கர்நாடக சங்கீதம் கூட கொஞ்ச நாள் கற்றுல. அது ரொம்ப பெரிய இது வரல, ஆசை வரல. ஏன்னா டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு உயிர். ஸோ அதனால் அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அப்புறம் ஆக்டிங். ஸோ இப்படி தான் அந்த பயணம் ஆரம்பிச்சது. இன்னைக்கு இந்த இதில் இந்த அவார்டு வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மெம்பராக தேங்க்ஸ். முக்கிய காரணம் அரவிந்த் தான். அரவிந்த் தான் எனக்கு ஒரு லாஸ்ட் இயர் என்னால் வர முடியல. இந்த இயர் நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஸோ ஒரு அழகான கேதரிங், அதாவது ஒரு அவார்டு கொடுக்கறது பெரிய ஷோவாக இருக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப ஆசையாக எல்லாரும் வந்து ஈவினிங் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு ஆசையாக எல்லாரும் கேதர் ஆகிடும். எல்லாரும் வந்து கொடுக்கும்பொழுது அந்த இடம் வந்து நிச்சயமாகவும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸு. இந்த அவார்டு வாங்கினாக்க முன்னாடி அவங்களுக்கெல்லாம் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக அவங்க சொல்லணும், ரொம்ப அழகாக வந்து தமிழ் நல்லா பேசணும். இங்கிலீஷ் பேசுறது வந்து ரொம்ப கவர்மெண்ட் எல்லாருமே இப்போ காப்பேரிங்கில் ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் தமிழ் ஆக்சென்ட்டும் கரெக்டாக இருந்தது. அதனால் வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தையும் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. Before I answer that question, எல்லாருக்கும் வணக்கம் and a very good evening, and my heartfelt thanks for the Realistic Awards that's been instituted by Pakwan. And you know, I'm a vegetarian, so you know, I really admire people who do vegetarian food. Recently I was in Malaysia and I couldn't get much of vegetarian food there, and I really appreciate, because there is so much in vegetarian that you can explore, you know, and it's lovely to be given this award. And I admire that Pakwan decided to honor women who are achievers. You know, you could have honored so many different kinds of people. It speaks about your upbringing and what your mother gave you. And thanks for thinking about women achievers. And because it's very difficult to have a work-life balance for women. You can only be a compromised mother, I feel, you know, because if you are putting your energy somewhere else, you're not available for your child when you do that. And but despite that, you know, I think this award goes to my family, and because I am here because my husband is there probably taking care of what needs to be taken care of, and I had wonderful in-laws and all that support system other than my parents, and of course my teachers' blessings. And I really appreciate this award, and I think this goes to my family. Thank you.